ஹலோ. ஓய் போதும் எந்திரி. எந்திரிச்சவனை மிஸ் பண்ணுவனே. என்ன நீ என்ன மிஸ் பண்றியா? எப்படியும் மீட் பண்ண முடியாத. சரி கனவுலையாவது மீட் பண்ணலான்னு பார்த்தா அப்பான்னு பார்த்து நீ கால் பண்ற. அப்படியாடா செல்லம்? ஆமாண்டி செல்லம். தங்கம் ஒரே ஒரு வாட்டி மிஸ்பிஹேவ் பண்ணலாமே. வேணாம் ப்ளீஸ், கொஞ்சம் காட்டலாம்ல. வேணான்னு சொல்றேன்ல. சரி எப்படின்னா போனை வெடி, நான் அப்புறம் கால் பண்றேன். என்னாச்சு இப்போ? ஓகே சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீ போனை வச்சு அவங்க கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். நீ மட்டும் இப்ப போனை வச்சு கீழே கட் பண்ணிடுவேன். அப்புறம் பொண்ணுங்க பேரே எடுக்க மாட்டேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? எனக்கு நீ பக்கத்துல இருந்தாலே போதும். ஹேண்டிகேப் புருஷன் கிடைச்சான்னு நினைச்சுக்குவேன். எப்பா சாமி, பொம்பளை புள்ளியாடி நீ. பேபி, உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு 1ஆம் தேதியில இருந்து ஹாலிடேஸ். சீக்கிரம் வாச்சலாம், ஒரு ரெண்டாவது போகணும். இதுக்கு மேல லேட்டானா இங்க ஆரியே போயிடும். எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா என்ன வீட்ல இருந்து வெளியில அனுப்ப மாட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு இந்த பேச்செல்லாம்? பேசாம விட்டுரு. சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னது? நான் வீட்ல 5ஆம் தேதி வரேன்னு சொல்லிடுறேன். பட் 1ஆம் தேதியே இங்க கிளம்பிடுறேன். செகண்ட் மார்னிங் உன்கிட்ட வந்துருவேன். 3 டேஸ் நம்ம எங்கேயாவது போலாம். எங்க போலாம்? ஏற்காடு போலாம். அங்கே என்ஜாய் பண்ணலாம். டைம் இருந்தா ஒரு ரவுண்டும் போடலாம். ரவுண்டுங்கிற யோசனை என்ன டெம்ப்ட் பண்ணுதே. ஆனா உன் வீட்லயோ இல்ல என் வீட்லயோ தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமே. பொண்ணு நானே வரேன்னு சொல்றேன், உனக்கு என்னடா இவ்ளோ பயம்? எப்ப பாரு எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் எடுக்காதம்மா. எப்ப வர? செகண்ட் மார்னிங். சரி ரைட்டு. தங்கம் கொஞ்சம் காட்ட, எவ்வளவு கேப் ஆயிடுச்சு. நோ பை. ஏய் சலோ சலோ. ஏய் டேய், இந்த போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். என்ன வீடியோடா? தீக்ஷா வராடா. 2 லவர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது அந்த எமோஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் கேப்சர் பண்ண. எல்லாத்தையும் கேப்சர் எமோஷன்ஸ். டேய், ஒன்னையும் தீக்ஷாவும் வீடியோ கேப்சர் பண்ணா அது எமோஷனாவே இருக்காதுடா. ரேட்டட் மோஷன் பிக்சரா தான் இருக்கும். நான் சொல்றத சொல்லிட்டேன். இருந்தாலும் கழுதைக்கு எப்படிடா தெரியும் காதல்ல இருக்க டெப்த்? நான் கழுத. இருந்தாலும் காதலை பத்தி ஐயா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? என்ன சொன்னாரு? எனக்கே தெரியல, ஆனா கண்டிப்பா நல்லதா தான் சொல்லியிருப்பாரு. பொண்ணு மாதிரி முட்டாளுங்களுக்காகவே. நான் முட்டாளா? இருந்தாலும் இங்க உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். ஒரு சிலருக்கு காதல், ஒரு சிலருக்கு கண்ணீர், ஒரு சிலருக்கு ஆனந்த கண்ணீர்னு. உனக்கு இப்போவே ப்ரூவ் பண்றேன் பாரு. டேய், என்னடா பண்ண போற? டேய் நில்றா. டேய் ஹாய். ஹாய். நீங்க உங்க ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இல்ல, என் பாய் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்றேன். ஓ மாட்னடி. ஆஹா, அப்போ அந்த மெட்டி. ஓ ஷிட், கழட்டி வைக்க மறந்துட்டேன். தேங்க்ஸ் சார். அவமானம். ருவா, ஹாய். ஹாய். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன மிஸ் பண்ணியா? எவ்வளவு மிஸ் பண்ண. ஏய் இவா போன் எப்படி கொடு. எடுத்ததெல்லாம் போதும், நீ கிளம்பு. என்னது? நீ வா டார்லிங். எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கு பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப சீக்கிரம் போய் ரூம்குள்ள போட்டுக்கிட்டு ரவுண்டுக்கு போயிடலாம். உனக்கு எப்பயும் அதே நினைப்புல? ஏய், ஏன் இவ்ளோ ஒல்லி ஆயிட்ட? இல்ல, ரொம்ப குண்டாயிட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்கடா. ஓ அப்படியா? என்னடா கண்ணா டேன் ஆயிருக்கே, வெயில நிறைய சுத்துறியோ? உனக்கு மூடு வந்தா ரொம்ப அன்பா பேசுறல.
உனக்கு கூட மூடு வந்தா நீ இன்னும் நல்லா பேசுவ. ம். இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? அது பக்கத்துல ஒரு அழகான கெஸ்ட் ஹவுஸ் இருக்கான். யாரும் ஓபன் பண்ணது இல்லையா? நம்ம போய் ஓபன் பண்ணுவோம். சீ, எல்லாத்தையும் டபுள் மீனிங்ல எடுத்துக்கிட்ட எப்படி? உனக்கு என்னை விட டர்ட்டி மைண்ட். ராட்சசி, ஐயோ, ஒன்னும் ஆகலைல. ப்ரோ கொஞ்சம் சைலண்ட் நிறுத்துங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. சரி, சிகரெட் கொடுங்க. உங்க கூட மேடம் வரலையா தம்பி? வந்திருக்காங்க, கார்ல இருக்காங்க. சலோ, ஒரு ரவுண்ட் போலாமே. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆவோமா? நெய்யே எங்க அம்மா மாதிரியே இருக்கேடி. வீட்டுக்குள்ள வரணும்னா காழை கழுவணும், சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை கழுவணும். இப்ப நீ என்னன்னா ரவுண்டு போடுறதுக்கு குளிக்கணும். சலம், ஒரு செமி ரவுண்டு போட்டு போய் குளிக்கிறேனே. நோ, யூ ஹேவ் டு கோ. குளிச்சுட்டு வரேன்டி. எங்க இவ? தீக்ஷா, ஏய் எங்க இருக்க? வெளியே வா. தீக்ஷா, போன் எங்க வச்சுட்டு எங்க போயிருக்கா? ஹலோ, நாளா உனக்கு ஞாபகம் இருக்கனா? டேய் தீக்ஷாவை காணும்டா. காணாம போறதுக்கு அவ என்ன ஆள் டிக்கெட்டாடா? டேய் 1 hourல இருந்தே அவளை காணும்டா. டென்ஷனா இருக்குடா. எங்கேயும் போக மாட்டா, அவதான் சாப்பாட்டு ராமில்ல, அங்கதான் எங்கேயாவது இருப்பா, தேடி பாரு. ஓகேடா. தீக்ஷா, 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 தீக்ஷா. சொல்லு தீபு,
இன்னும் 20 மினிட்ஸ்ல கிளைண்ட்ஸ் கூட மீட்டிங் இருக்கு. நீனும் எழுந்துக்கலையா? மனுஷன் எவனாவது இவ்வளோ நேரம் தூங்குவானா? நான் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அதான் ஃபோன் எடுக்கல. சரி 20 மினிட்ஸ் மேனேஜ் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி சரி சீக்கிரமா வா. குட் மார்னிங்மா. குட் மார்னிங். இவ தீக்ஷாடா, என்னோட காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட். ஹாய். ஹாய். இவ கிளாஸ் டாப்பர். எந்த அளவுக்கு படிப்பாலோ அந்த அளவுக்கு கலாட்டா பண்ணுவா. சரிம்மா, நான் கிளம்புறேன். தோசை ரெடியா இருக்குடா, இல்லம்மா, சாப்பிடுமா? ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ச்சே, எப்பயும் இப்படிதான். ஆ. ஆ, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஏ தம்பி, இங்கே வாப்பா. குட் மார்னிங் சார். கீழே சேட்டா கடையில் போய் சார் 4 ஸ்ட்ராங் காஃபி வாங்கிட்டு வா. ஓகே சார். இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குல்ல, நீ வா, நான் சொல்கிறேன். ரியா, இப்போ வந்திருக்கிறது எந்த கிளைண்ட்ஸ்? கிளையண்ட் யாருன்னு தெரியாம நீ என்ன கான்செப்ட் சொல்லுவ? சாக்லேட் ஆடுக்கு கான்செப்ட் கேட்டு வந்திருக்காங்க. அவங்க கேட்டு 1 வீக் மேல ஆயிடுச்சு. பக்கத்தில் உள்ள மாதிரி சாக்லேட் ஒரு பொண்ணு இருக்கும்போது கான்செப்டாக தானாவே வரும். ஆஹா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐயா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? என்ன சொன்னாரு? நிறைய சொல்லியிருக்காரு. அவர் பக்கத்து லைஃபா எப்படி இருக்கு? இப்ப நீ வெளியே போகும்போது பிஜிஎம் போட்டா மாசா இருக்கு.